அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு வகுப்புல எந்த தலைப்புல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுத்தையே வெளியில் வா அப்படின்ற ஒரு கவிதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கவிதையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கவிதையை இயற்றினது யாரு, இந்த கவிதை தோன்றுவதற்கான சூழல் என்ன அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த சிறுத்தையே வெளியில் வா இந்த கவிதை இன்றைய காலகட்டத்துல எதற்காக தேவைப்படுது? ஏன்னா இந்த கவிதை இயற்றிய காலகட்டம் 1945. அன்றைய எழுதின கவிதைய நாம் ஏன் இன்னைக்குமே படிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம், சரியா? அப்ப ஏன் படிக்கணும் அப்படின்னா இன்றைய சூழல் அத்தகையதான் இருக்கு. ஏன்னா இந்த கவிதை நமக்கு சொல்லியிருக்கிறது மொழி பற்று, தமிழ் இனத்தோடைய அடையாளம், தமிழ் இனம் எத்தகைய வீரம் மிகுந்த ஒரு இனம் அப்படின்றது நமக்கு தெரியும். அத்தகைய இனம் இன்று எந்த சூழல்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும், சரியா? இப்ப தமிழ் மொழி பற்று இல்லாம நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் என்னன்னே தெரியாம மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, குறிப்பா இளைஞர்கள். ஏன்னா எல்லாமே நம்ம ஐரோப்பிய கலாச்சாரம் நமக்குள்ள வந்துட்டு இருக்குது. அப்ப நம்ம வேற ஒரு கலாச்சாரத்தை தேடி பின்னாடி ஓடக்கூடிய சூழல்ல நம்ம இன்னைக்கு இருக்கோம், சரியா? இத்தகைய நம்ம இளைஞர்கிட்ட நம்மளுடைய மொழியோடைய பண்பு, மொழியோடைய பற்று எப்படி இருக்கணும், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வீரம் இதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியதான் இந்த கவிதை நமக்கு இருக்கு. இந்த கவிதையை இயற்றினது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். பாரதிதாசன் பத்தி நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய தமிழுக்காக போராடியவர்கள், தமிழுக்காகவும் நம் நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் எண்ணற்ற தலைவர்கள் போராடி இருக்காங்க. அந்த தலைவர்கள்ல குறிப்பா நம்ம சொல்ல போனா பாரதியார், பாரதிதாசன், அதுக்கப்புறம் நம்ம அண்ணா, இவங்க எல்லாமே நமக்காக போராடி இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு தலைவர் தான் பாரதிதாசன். இந்த பாரதிதாசன் அப்படின்றவரு புதுவை மாநிலத்துல பிறந்தவர். இவர் பிறந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா 1891 ஆண்டுல இருந்து 1964 ஆண்டுல கனக சபை லக்குமி அம்மாள் இவங்களுக்கு மகனா பிறந்தவர் தான் பாரதிதாசன். இளம் வயது முதலே தமிழ் மொழி மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமா தன்னுடைய பள்ளி கல்லூரி எல்லாம் முடிச்சுட்டு தமிழ் ஆசிரியரா பணியாற்றி இருக்காரு. இவர் சாதாரண தமிழ் ஆசிரியரா மற்றும் பணியாற்றல, திங்கள் இதழ், குயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திங்கள் இதழையும் நடத்தியிருக்காரு. அதே சமயம் ஒரு சிறந்த அரசியல்வாதியாவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் தான் இந்த பாவேந்தர் பாரதிதாசன். ஏன்னா இந்த பாரதிதாசனுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அப்படிதான் இவரு பாரதியார பாக்குறாரு. பாரதியார் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சமூகத்துக்காகவோ பெண்களுக்காகவோ சாதி சமய வேறுபாடுகளை களையணும் அப்படின்னும் இந்திய அளவுல, ஏன்னா இந்திய அளவுல எல்லா மக்களும் ஒண்ணு அப்படின்னு பாடக்கூடியவர் தான் பாரதியார். அத்தகைய பாரதியார தன்னுடைய குருவா எண்ணி அவர் மேல கொண்ட பற்றின் காரணமா பாரதியார் தன்னுடைய பெயரான கனக சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம் அப்படின்ற பெயரையே பாரதிதாசன் அப்படின்னு மாற்றினவர் தான் இந்த பாவேந்தர் பாரதிதாசன். இவர் தன்னுடைய வாழ்நாள்ல தமிழ் மொழிக்காக எண்ணற்ற படைப்புகளை கொடுத்து நின்னதுனால இவரை புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்னு சிறப்பு பெயர்களால இவரு அழைக்கப்படுறாரு. இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய ஒரு கவிதை தான் சிறுத்தையே வெளியில் வா. இந்த சிறுத்தையே வெளியில் வா அப்படின்ற இந்த கவிதை எந்த சூழல்ல எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நாட்டுல சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு 1945 ஆண்டுல நமக்கு சுதந்திரம் கிடைக்கல. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா ஹிந்தி திணிக்கப்படுது. ஏன்னா ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கு கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா மொழி எல்லா பள்ளிகள்லயும் ஹிந்தி வருது. அப்ப இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது இன்று முற்றுல பல ஆண்டுகளாவே ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒண்ணு நம்மிடையே இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நம் நாட்டு மக்கள், மாணவர்கள் பல போராட்டங்கள் செய்து பல உயிரிழப்புகளும் நம்ம நடந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி ஒரு மாநாடு தான் புதுப்பேட்டையில நடக்குது. 1945 ஆண்டு நம்ம தமிழ் மக்கள் மேல திணிக்கப்பட்ட இந்த மொழி குறித்து ஒரு மாநாட்டை நிகழ்த்துறாங்க. அந்த மாநாடுல தலைமை ஏற்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சி.வி. சம்பத். இவர் தலைமை ஏற்கக்கூடிய இந்த மாநாட்டுல குழுமி இருக்கிறது எல்லாமே இளைஞர்கள் தான், உங்களை மாதிரி மாணவர்கள். இந்த மாணவர்களிடையே நம்மளுடைய தமிழ் உணர்ச்சியை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திராவிட மாநாடு நடத்தப்படுது. அந்த திராவிட மாநாட்டுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் எழுதி கொடுத்த கவிதை தான் இந்த சிறுத்தையே வெளியில் வா, சரியா?
அப்ப இந்த கவிதை எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல இருக்கக்கூடிய திராவிடன் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழ் தான் இந்த கவிதை வருது. இந்த கவிதைய மாணவர்களிடையே உணர்ச்சி பொங்க வாழ்த்து பாடலாம் ஒழித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்பழகனுடைய மொழியில இந்த கவிதைய மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்காரு பாவேந்தர் பாரதிதாசன். இந்த கவிதை குறித்த வரிகளை நம்ம அடுத்த காணொளியில அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.